உங்கள் மெக்கானிக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சில் பேரிங் போயிருக்கு, ஆயில் லீக்கேஜ் ஆகுது, டிஸ்கெல்லாம் நனைஞ்சிருந்தது, வீல் டிஸ்க்கு. இப்போ நம்ம ட்ரம்மு உருகிட்டு தட்டி வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடில் கழட்ட ஆரம்பிச்சிடலாம். 4 போல்ட்டு கொடுப்பான், டபுள் நெட்டோட வந்து ஒரு 8 போல்ட்டு கொடுப்பான். இதுக்கு 2, அப்படியே பேக் சைடில் 2 நெட்டு கழட்டணும்னா உருகிற டைப் தான். தட்டி வெளியே எடுத்தோன்னா வெளியே வந்துடும். இப்போ கழட்ட ஆரம்பிச்சிடலாம். பேக்கில் 4 போல்ட்டு கழட்டி 4 8 போல்ட்டு கழட்டி வெளியே எடுத்தாச்சு, உரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங்கு நல்லா இருக்குது. நம்ம ஆயில் சீலுக்காக இப்போ வந்து பேரிங்கோ கையோட மாற்றுறோம். எதனாலனா ஆயில் சீல் வந்து உள்ளே கொடுப்பான், பேரிங் வந்து வெளியே. இப்போ வெளியே உள்ள பேரிங்கு கோனை வெளியே எடுத்தால் தான் ஆயில் சீல் மாற்ற முடியும். கையோட அப்படியே இந்த கோனை எடுத்துடணும் பேரிங்கோட. அது கழட்டியாச்சு. இப்போ புதுசாக வந்து அடிக்க வேண்டிய ஆயில் சீல் பேரிங், புது பேரிங் அடிச்சுட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. ஆயில் சீலை வந்து கரெக்டாக வந்து நம்ம நுழைக்கும் போது கரெக்டாக வந்து நுழையணும். நம்ம வந்து சைடு வழியாக எட்டி பார்க்கணும், இல்லாட்டினா வந்து நோந்துச்சுன்னா டைட் பண்ணோன்னா தகடாக வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகிரும், லீக்கேஜ் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பக்குவமாக பார்த்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம இந்த கிளாம்பு போல்டு டைட் பண்ண இருக்கிட்டே போவோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் டைட் பண்ணுவோம். குரோனா ஆயில் கழட்டுறதுக்கு ஸ்கொயர் நெட்டு கொடுப்பான் வந்து போல்டு, அதே மாதிரி ஊற்றுறதுக்கு ஸ்கொயர் போல்டு கொடுப்பான். ஏறிக்கிட்டு புது ஆயில் வந்து கையோட மாற்றி விட்டுருணும். ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. 8 போல்ட்டு வந்து பேக் சைடு வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரம்முக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எம்பரி சீட்டை அடிச்சுட்டு மாட்ட வேண்டியதான். இப்போ டயரை தூக்கி ஜாக்கிலேருந்து வீல் இறக்காச்சு. டாட்டா மெகாவுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிடலாம்.